கொல்லப்பட்டிருக்கீங்களா? ஓட்டு கேட்க மட்டும் 8 முறை 9 முறை வர்றீங்கல்ல. பெரு வெள்ளத்துல சிக்கி செத்த போது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல முடியுமா? நீங்களாம் எங்களை என்னவா மதிக்கிறீங்க? வட இந்தியாவில் ஒரு மீனவன் தாக்கப்பட்டா துடிக்கிறீங்க. நாங்கள் 850 பேர் மீனவன் கொல்லப்பட்டிருக்கோம். ஒரு பேச்சு இல்லை, ஒன்றும் இல்லை. 12 பேரை ஒரே சங்கிலியில் போய் கைது பண்ணி ஒரு ஆள் கேவலப்படுத்து. அதை கண்டிச்ச ஒருத்தர் கண்டிச்ச ஒரு அறிக்கை இல்லை. இதுக்கு இது ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்காம மாநில உரிமைகளை எப்படி மீட்பீங்க சொல்லுங்க? என்ன உரிமை இருக்குது? என்ன உரிமை இருக்குது? கல்வி இருக்குதா? மருத்துவம் இருக்குதா? மின் உற்பத்தி விநியோகம் இருக்குதா? ஏதாவது இருக்குதா? சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சாலை, குறுக்க கட்டையை போட்டு வச்சிருக்கிறவன் தனியார் முதலாளி. ரோட்டை குறுபோட்டு வித்துட்ட, நாட்டையும் குறுபோட்டு வித்துக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு ஆட்சி. எல்லாம் தனியார் மயப்படுத்தி தனியார் வளர்வதுதான் தேசத்தின் வளர்ச்சியின் கட்டமைக்கிறது.